ஹாய். அப்போ என்னென்னா பணப்பெட்டி டாஸ்க் வந்துடுச்சு. அப்போ யார் வேணாலும் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்கும் வச்சுருக்காங்க. ஒரு கார்டன் ஏரியாவில் ஒரு காரை கொண்டு வந்து பாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மலையாள பிக் பாஸில் அந்த காரு நம்ம ஜாக்லின் எங்கே போயிட்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த இடத்துல நின்றுச்சு. அங்கே போய் தான் 3 பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு மீட்டர் டைமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரைஞ்சனும் கதவை அடைக்குஞ்சுவாங்க. இப்போ அந்த பைசா 3 லட்ச ரூபா இருக்குது, எடுத்துகிட்டும் வரணும். 1,20,000 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டைம் அவங்க எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டிக்கிக்குள்ளே, காருக்குள்ளே, சீட்டுக்குள்ளே, அதுக்குள்ளே இதுக்குள்ளெலாம் வச்சுருந்தாங்க. தேடி பிடிச்சி எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு 3 பேரும் ஓடி வந்துட்டாங்க. ஆனால் அந்த இங்கே கார்டன் ஏரியாவில் நிற்கிது அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் வேணாலும் பணப்பெட்டி தொடலான்னு சொன்னால் எனக்கு தோணுது இந்த பைசாலாம் எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே போடணுமோ என்னவோ தெரில. இப்போ வித்தியாசமாக ஏதாவது கொடுத்துருக்காங்களோ என்ன தெரில. ஆனால் மலையாள பிக் பாஸில் யார் அந்த பைசா எடுத்துகிட்டு வராங்களோ 50,000 20,000 எடுக்காங்களோ அது அவங்களுக்குள்ளது. அது மற்றவங்களுக்கு கொடுக்கண்டாம். அது இப்போ சபரி பேய் எடுக்காருல, அவர் இப்போ 1 லட்ச ரூபா எடுத்தாருன்னா அந்த பைசா அவருக்குள்ளே தான். அந்த வேறு யாருக்கும் கொடுக்கண்டாம். இப்போ 60 ரூபா எடுத்திருக்காங்க. 60 ரூபா எடுத்தான்னா அந்த பைசா 60 ரூபாய்க்கு தான். லாஸ்ட் வரை இருக்கலாம். ஓட்டு இருக்குல்ல, ஓட்டு முடிஞ்சு நாமினேஷன் வரும்போது அந்த பைசையும் கொண்டுட்டு எலிமினேஷன் ஆகி போய் வீட்டுக்கு போகலாம். அது வேறு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். சிலப்போ ஓட்டு கம்மியாக கொடுக்கனால வாரம் லாஸ்ட் ஆகும்போது நாமினேஷன் பண்ணுவாங்களோ அது வேறு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கு முன்னே நாமினேஷன் பண்ணால் வெளியே போய் அந்த பைசா அவங்க எத்தனை பைசா எடுத்துருக்காங்களோ அதையும் கொண்டுட்டு போயிடலாம். பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த பெட்டிக்குள்ளே போடணுமோ என்னவோ தெரில. வியானை இருக்காங்க உள்ள. வியானை முகத்தில் ஒரு மாதம் வாடி போயிருக்கு. ஐயோ நான் இருந்திருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரில. ஒரு மாதிரி இருக்காங்க. பிரவீன்ராஜ் வராமல் இருக்காங்க. அப்போ பார்க்கலாம் இனி வித்தியாசமான ஏதாவது டாஸ்க். ஆனால் மலையாள பிக் பாஸில் கொடுத்த போல் டாஸ்க் வச்சுருந்தா உண்மையில இதான் எல்லாம் கொடுத்தாங்க. இது அதே போல் தான் இருந்தால். ஆனால் என்ன சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இங்கே அவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்காண்டி இவங்க ட்ரெஸ்ஸு ஒரு திங்கக்கிழமை எடுத்துகிட்டு போனால் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கொடுத்து விட்டுட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க 3 வாரம் கஷ்டப்பட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்காண்டி. நமக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கணும், நம்ம டாஸ்க்கு பண்ணணும், சாப்பாடு கிடைக்கணும், டாஸ்க்கு பண்ணணும் அப்படியே ரொம்ப ஆர்வத்திலே இருந்தாங்க. அப்போ டாஸ்க்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சண்டைலாம் அதிகமாக வரல. ஏன்னா வந்துச்சு போச்சு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் டாஸ்க்கு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே என்னென்னா திங்கக்கிழமை எடுத்துகிட்டு போனாங்க, சனிக்கிழமை கொடுத்து விட்டாங்க. அப்படி அந்த ஆகிப்போச்சு. அவங்க கொடுத்த யூனிஃபார்த்தில் தான் சுற்றிட்டே நடந்தாங்க 3 வாரமாக. அதனால் அது சிம்பிள் ஆகிப்போச்சு. இது சிம்பிள் ஆகிப்போச்சு, அது கஷ்டமாகி போச்சு. அப்போவுமே அது நல்ல டிஆர்பி நல்ல சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ எல்லா டாஸ்க்கும் அப்படி தான் கொடுத்தாங்க. எல்லாம் நாங்கள் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அங்கே நல்ல வெயிட்டு ஹை தான் கொடுத்துட்டாங்க. அதனால் நல்லா ஓடிச்சு. அப்போ அந்த கார் டாஸ்க்குமே அங்கே அப்படி தான் கொடுத்தாங்க. வெளியே கொண்டு வச்சாங்க. பின்ன இதுக்குள்ளே என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அந்த பைசா எடுக்கக்காண்டி. ரொம்ப டாஸ்க்கு. கேள்வி டாஸ்க்கு, பின்ன சுற்றி வந்தவன் நம்ம நினைக்கிற ஒரு டாஸ்க்கு பார்த்தோமே, சுற்றி வந்தோமே அதே போல் ஒரு டாஸ்க்கு. பின்ன அங்கேயுமா கொண்டு வச்சுருப்பாங்க. நல்லா இருந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே இப்படிலாம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் வெளியே போனவங்க எல்லோரும் உள்ளே வருவாங்க. ஆனால் பார்வதியும் கமரத்திலும் கூட மாட்டாங்க. அவங்களுக்கும் அந்த ஷோக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் உண்மையில் பார்வதிக்கும் கமரத்தினுக்கும் நல்ல வேலை மெயின் கேட்டோடு போக முடிஞ்சிச்சு. யார் நான் அவுட்டாகி இந்த வீட்டில் ரெட் கார்டு வாங்கி போனாங்களோ ஒன்று ஸ்டோர் ரூமோ இல்லைன்னா ஆக்டிவிட்டி ஏரியா கூட தான் போவாங்க. அது தமிழ் பிக் பாஸ் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே அப்படி தான். ஆனால் மெயின் கேட்டோடி போகிறது இவங்களுக்கு இவ்வளோ நல்லது. பிக் பாஸ்லாம் பேசவே மாட்டார். ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டு போகும்போது அவங்க கூட்டு மாலை மரியாதை கொடுத்தா போடுவாங்க. அந்த மெயின் கேட்டோடு போனதே அவங்க திறந்து விட்டதே நல்லது. இல்லை ஸ்டோர் ரூமு, ஆக்டிவிட்டி ஏரியா அப்படி தான் விடுவாங்க. மெயின் வழியை விடவே மாட்டாங்க. அதுவும் சும்மா விட மாட்டாங்க. கண்ணை கட்டி தான் கூப்பிட்டு போயிடுவாங்க. மலையாள பிக் பாஸில் எத்தனை தடவை பார்த்துருக்கேன். தெலுங்கு, ஹிந்தி அப்படி தான். யாருமே மெயின் டோரோடு போன ஆட்களே இல்லை. ஆனால் நம்ம பிக் பாஸில் மாத்திரம் தமிழ் பிக் பாஸில் மெயின் டோர் வழியாக போயிட்டாங்க. அதே பாகியம். இல்லைன்னா கண்ணு கட்டிலாம் வெளியே கொண்டு விடனா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது ரொம்ப நல்லதான். ஏன்னா அவ்வளோ மரியாதை இல்லாமல் செய்யலை. நல்லா தான் செஞ்சுருக்கா. பின்ன இவங்க பண்ண தப்புக்கு அவர் பேசி வாழ்த்தி விட ஒன்றும் முடியாது. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க கண்டென்ட்டு பார்வதி கொடுத்தானே பேர் கூட வரமாட்டேங்குது. இப்போ மறந்து போச்சு ஒரு நாளையில். ஆனால் கண்டென்ட்டு கொடுத்த ஆளுக்கு ஏன் டிஆர்பி கிடைக்கல? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் டிவி வச்சுருக்காங்கன்னா இவங்க பண்ண கண்டென்ட் பார்த்து அவங்க டிவிக்கு ஹாலில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க. எல்லோரும் பார்க்கணும். பிள்ளைகள் இருக்குது. எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க? ஆஃப் பட்டு தான் போவாங்க. பார்க்க முடியுமா? இவங்க இப்படி பண்ண இதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் இதுக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது.
அப்போ இப்படி டிஆர்பி ஏறவே செய்யாது. ரொம்ப மோசமாக இருந்தது இந்த சீசன். உண்மையில் ரொம்ப மோசமாக இருந்த ஒரு ஆள் அந்த சைடு லவ் கண்டென்ட் கொடுக்குது, ஒரு ஆள் இந்த சைடு அரவராகட்டும் பார்வதி ஆகட்டும், பின்ன நம்ம வியானா ஆகட்டும், ஆதிரை ஆகட்டும், உண்மையில் இந்த 4 பேரால் அந்த ஷோவே நாசமாக போயிட்டு. உண்மையில் அது ரொம்ப லாஸ்ட் ஆகும்போது பார்வதி, ரொம்ப லாஸ்ட் ஆகும்போது நம்ம ஆரோராயும் சுசரணும். அதனால தாங்க அந்த ஷோ போச்சு. எடுக்கும்போது 1 2 லவ் பிள்ளையில பார்த்து எடுத்தபோது எல்லாம் சின்ன பிள்ளையில எடுத்து போட்டு லவ் கண்டென்ட் கொடுத்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த டிஆர்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டென்ட் குயின் எங்கள் குயின் ஆகிப்போச்சு, எங்கள் காக்கையாக தான் ஆச்சு.